இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்டான சுசுகி ஸ்விஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2024 வெர்ஷன். ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்த்தோம்னா இது ஃபுல்லி எல்இடி ஹெட்லைட் யூனிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் இண்டிகேட்டர்ஸ் தவிர மற்ற ஃபாக் லைட் கூட உங்களுக்கு எல்இடி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா மேஜர் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது காரு பர்சனலாக இருந்துட்டு பார்க்கையில். உங்களுக்கு 15 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் கொடுத்துட்றாங்க. ஓஆர்விஎம்மில் வந்து படுலாம்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கோ சென்சார்ஸ் வந்துடுது. ஆனால் பேசஞ்சர் சைடு கொடுக்கல. ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கனாலுமே சேம் தான். சேம் 15 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் தான். இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஷோரூம் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் அங்கேயும் மிஸ் பண்ணலாம். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 265 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயுமே உங்களுக்கு பூத் ஸ்பேஸுக்கு லைட்டு கிடையாது. எந்த லைட்டுமே இல்லை. ஆனால் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க மாட்டுறதுக்கு. லோடிங்கில் இப்போ அதிகமாக ஹைட்டுக்கு அதிகமாக இருக்கனால நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளேயும் தூக்கியும் வைக்கையில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரியர் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி யூனிட்ஸ் தான். ஆனால் இங்கேயுமே இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர். ரொம்ப கம்மி தான். ஆனால் 3 சிலிண்டர் என்ஜின்கிறனால உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் டோர் ஃபினிஷில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள ஒரு இடத்துல கூட சாஃப்ட் டச் மெட்டீரியல் கிடையாது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. பின்னாடி ரியர் 2 பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட் இல்லையா என்னன்னு தெரில. ஹெட் ரெஸ்ட் இல்லை. என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5'11". ஆனால் எனக்கு எந்த இடத்துலையும் முட்டி இடிக்கிற மாதிரி தெரில. லெக் ஸ்பேஸ் ஆனால் நல்லா அதிகமாகவே தான் இருக்குது. ஆனால் அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரியர் ஏசி ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் எதுவும் சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் கிடையாது. கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடை தவிர மற்ற மீதி எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க இன்டீரியரில் உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக உங்களுக்கு க்ரோம் டோர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுற பட்டன்ஸ்லாம் இருக்குது. லாக் அண்ட் அன்லாக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது. ஹெட்லைட் லெவலுமே கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஃபியூல் லிட்டும் ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணுறது கூட லீவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணி நான் அந்த காரோட இன்ஜினை காட்டுறேன். இந்த காரை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் தான் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் சுசுக்கியோட நியூ டைப் ஆஃப் என்ஜின், Z சீரிஸ் என்ஜின். 3 சிலிண்டர் என்ஜினில் ஷேக்கிங் இருந்தாலுமே அவங்களுக்கு ஓரளவு ஷேக்கிங் இருக்குது. இருந்தாலுமே அவங்க ஃபியூல் எஃபிஷியன்ட்டு போன ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டோட இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டில் ஃபியூல் எஃபிஷியன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். மேலே ட்ராக் மாற்றுறதும் கீழே கால் அட்டன் பண்ணி கட் பண்ணுற பட்டன்ஸ் கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் வந்துடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வராது. பேசிக் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. கீழே உங்களுக்கு டைப் சி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 வாட் சார்ஜிங் சாக்கெட், கப் ஹோல்டர் வந்துருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான சைஸ் தான். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எல்லோ லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் கிடையாது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு வேன்டைட் மிரர் வருது, அதாவது பேசஞ்சர் சைடு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு பேசிக்கான எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும். ஃபியூல் எஃபிஷியன்சி, ரேஞ்சு எல்லாமே காட்டிடும். நெக்ஸ்ட் இந்த காரோட நம்ம ப்ரைஸிங் ரேஞ்சை வந்து பார்த்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் வேரியண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 899 வந்துருக்கு. இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோரூம் தான். அதே மாதிரி இதோட ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 949 போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸ் எல்லாமே எக்ஸோரூம் தான். நீங்கள் ஆன்ரோடு ப்ரைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இப்போ பார்த்தோம்னா, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின். சுசுக்கியோட நியூ கமப் வந்து Z சீரிஸ் என்ஜின். இந்த காரோடைய மைலேஜ் ஷோரூமில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25.75 kmpl. இதோட
மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 80 பிஹெச்பி அட் 5700 ஆர்பிஎம். அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 111 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 4300 ஆர்பிஎம். இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி இதோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக். இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3860 mm. அதே மாதிரி இந்த ஒரு காரோட வித்து பார்த்தீங்கன்னா 1735 mm. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட் தான், ரொம்ப அடிலாம் வாங்காது கீழே. அதே இந்த காரோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 925 kgs. இந்த காரோட ஃப்ரண்ட்டு பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்க் டைப்பு. அதே மாதிரி இந்த காரோட ரியர் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஸ்டேரிங் காலம் பார்த்தீங்கன்னா டில்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டெலிஸ்கோபிக் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து டுயல் டோன் கலர், சிஸ்லிங் ரெட்டு வித் மிட் நைட் பிளாக் ரூஃபு. செகண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா லஸ்டர் ப்ளூ வித் மிட் நைட் பிளாக் ரூஃபு. தேர்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பியர் ஒயிட் வித் மிட் நைட்டில் பிளாக் ரூஃபு. இது வந்து சிஸ்லிங் ரெட்டு, இது வந்து லஸ்டர் ப்ளூ, இது வந்து நாவல் ஆரஞ்ச், இது வந்து மேக்மா கிரே, இது வந்து ஸ்ப்ளெண்டட் சில்வர், இது வந்து பியர் ஒயிட். இவ்வளோ தான் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில். இதான் என்னோடய ரிவ்யூ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு ஃபேஸ் லிஃப்ட் ஆன ஸ்விஃப்ட்டை பற்றி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.